எஸ் கமிங். ஹலோ. யார் நீங்க? ஐம் சேகர். அந்த டான்ஸ் பாட்டு எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐம் வெரி சாரி, நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. தேங்க்யூ. பாய். ஏமா ரோசி, ஹோட்டல்ல இந்த விசிட்டிங் கார்டை நீட்டி உன்னை பார்க்கணும்னு சொன்னானே, இவனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியாது, நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்படியா? இவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? பார்த்தா பெரிய மனுஷனா இருக்கான். ஒருவேளை நம்மள பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேச வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நோ, நீ பாக்குறதுக்கு அழகா கவர்ச்சியா சிக்குன்னு இருக்கிற. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு அவன் வந்திருக்கலாம் இல்லையா? கவர்ச்சி காந்தம் மாதிரி பச்சக்குன்னு இழுக்கும். அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? யாரையும் திடீர்னு நம்பிட முடியாது. அவன் கிட்ட நான் விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்கேன். எப்படி அவன் என்ன பார்க்க வருவான்? அப்பா அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். டேவிட் யாருன்னு பாருங்க. பால்காரனோ தபால்காரனோ, ஆக மொத்தம் இம்சை. ஹலோ. யார் நீங்க? ஐம் சேகர். மிஸ் ரோசி இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள வாங்க. ஓகே. உட்காருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஆயுசு 100 சார். இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன சாப்பிடுறீங்க? எதை வேணாலும் சாப்பிடுவார். நோ தேங்க்ஸ், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? நான் இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன். எனக்கு ஒரு வேக்ஸ் ஃபேக்டரி இருக்கு. இருந்தாலும் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. நான் ஒரு தனி மனிதன். ஐயோ பாவம். நான் உன்னை கேட்க போறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, சொல்லுங்க. நாங்க எப்பவுமே எதையுமே தப்பா நினைக்கிறது இல்ல. நீங்க கேளுங்க. உங்களுக்கு எந்த ஊரு? நாங்க வெளிநாடு. இந்தியாவை சுத்தி பார்க்க இங்க வந்தோம். இங்க இருக்கிற கலாச்சாரம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இங்கேயே தங்கி பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். இப்ப எல்லாத்துக்கும் மவுஸ் இல்ல, அதனால ஹோட்டல்ல டான்ஸ் ஆடி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இவர் உங்களுக்கு என்ன வேணும்? இவர் எங்க அண்ணன். BA வரைக்கும் படிச்சிருக்காரு. கொஞ்சம் இன்னோசென்ட். வேலைக்காக பேயா அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனா வேலை தான் கிடைக்கல. ஐயோ பாவம். கிண்டலா? எங்களை பார்த்தா இப்ப பாவமா தான் தெரியும். போ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஹோட்டல்ல நீங்க 10 பேர் மத்தியில டான்ஸ் ஆடுறீங்க. பல பேர் உங்களை கட்டி பிடிக்கிறாங்க. அது உங்களுக்கு வெட்கமா இல்ல? இதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். ஐ எம் வெரி ஓபன் ஹார்ட்டட். நான் ரொம்ப ஓபனா பேசுவேன். நீங்க தப்பா நினைக்கலனா? நோ, நாங்களும் ரொம்ப ஓபன். மூடுறதே கிடையாது ஹார்ட்ட. நீங்க தைரியமா சொல்லுங்க. அது வந்து பரவாயில்ல, சொல்லுங்க. அது வந்து உங்க தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டர், திடுதிப்புன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்க? நீங்க யாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களே? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? பாத்தீங்களா, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. ஊமா பொண்ணு கூட தான் மௌனமா இருக்கும். அதுக்காக எல்லாத்துக்கும் ஓகேன்னு அர்த்தமா? என்னமா? சும்மா இருங்கண்ணே. இத பாருங்க சார், அவசரப்படாதீங்க. நீங்க சொல்லிதான் எங்களுக்கு உங்களை பத்தி தெரியும். நான் உங்களை புரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால முதல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகுவோம், ஒருத்தர் புரிஞ்சுக்குவோம், அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். அப்படின்னா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இனிமே நீங்க ஹோட்டல்ல டான்ஸ் ஆட வேண்டாம். நான் மந்த்லி உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன். நீங்க வீட்லயே இருந்தா போதும். சேச்சே, அது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சா தான் நல்லது. ஒண்ணுமே இல்லாம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தா பாக்குறவங்க ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. உங்களுக்கு எங்க மேல அவ்வளவு அன்பு இருந்தா உங்க ஃபேக்டரியில எங்க அண்ணனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. நீங்க கொடுக்கறதா சொன்ன அந்த 10,000 அவருக்கு சம்பளமா கொடுங்க. கரெக்ட். குட். உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்ப வந்து உங்களை பார்க்கலாம்? நாளை காலையில வந்து பாருங்க. சரிங்க. ஓகே, see you. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்தாங்க. என்னது? புதுசா வேலையில சேர போறேன் இல்லைங்களா, அதனால ஒரு சின்ன அன்பளிப்பு. Thank you. Take your seat. அங்க. Thank you. வர்க் எல்லாம் கரெக்டா செய்றீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? எதை எப்பப்ப எப்படி செய்யணுமோ அதை அப்பப்ப அப்படியே செஞ்சிருவேன்.
சுருக்கமா சொன்னா உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். போக போக நீங்களே புரிஞ்சுக்க போறீங்க. நான் அன்னைக்கு உங்களையும் உங்க தங்கச்சியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டதாலதான் உங்களுக்கு என் ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுத்துருக்கேன். நீங்க இன்னைக்கே போய் வேலையில ஜாயின் பண்ணலாம். ரொம்ப நன்றி சார். அப்ப நான் வரேன். சரி. உட்கார். அவசரமா போன் பண்ணி வர சொன்னியாமே, என்னடா விஷயம்? இன்னைக்கு நைட் வழக்கம் போல ஒரு போட் வருது. நீ போய் சரக்க சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு. நோ, இனிமே நான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய விரும்பல, செய்யவும் மாட்டேன். என்னடா திடீர்னு இப்படி சொல்ற? திடீர்னு இல்ல, கொஞ்ச நாளா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப நான் திருந்திட்டேன். என்ன திருந்திட்டியா? ஆமாண்டா, உன்னோட சேர்ந்து உன்னை ஒரு பெரிய பணக்காரனாக்கி பல தொழில்களுக்கு முதலாளி ஆக்கியிருக்கேன். ஆனா நான் நீ கொடுக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன். என்ன முதலாளி ஆக்கணும்னு நீ நினைக்கவும் இல்ல, அதுக்கு நான் ஆசைப்படவும் இல்ல. டேய், நீ அவசரப்பட்டு என்ன தவறா புரிஞ்சுக்கிட்ட. சரி சரி, நீ ஒண்ணு அந்த வேலைக்கு போக வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். டேய் குமார், இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? பியூட்டிஃபுல். என்ன விஷயம் இந்த போட்டோ என்கிட்ட காட்டுற? இந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியா, எனக்கு பிடிச்சிருக்கிறது உனக்கும் பிடிச்சிருக்கு. இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிட்டு இந்த பொண்ணு கூட ஜாலியா. இது நடக்கவே நடக்காது. என்னடா சொல்ற? உண்மையதான்டா சொல்றேன். இந்த பொண்ணு அவ்வளவு ஈஸியா அடைய முடியாது. வீணா ஆசை வச்சு மோசம் போகாத. முடியுமா முடியாதாங்கிறத நீ பார்க்கத்தான் போற. டேய், நான் இந்த பொண்ணை தான் காதலிச்சுட்டு இருந்தேன். இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் திருந்துறதுக்கே இவதான்டா காரணம். என்னடா சொல்ற? டேய், நீ நினைக்கிற மாதிரி இது நல்ல பொண்ணு இல்லடா. இவ ஒரு ப்ராஸ்டிடியூட். இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்ன, ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்கிறேன். டேய், நீ எந்த பொண்ணோட வேணாலும் விளையாடு. ஆனா இந்த பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் ப்ளீஸ் விளையாடாத. உன்னோட உயிருக்கு உயிரா பழகிட்டு நீ சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தனே, எதுக்காக தெரியுமா? டேய், எல்லாரும் இங்க வாங்க. காசுல கொண்டாங்க. என்னடா இவ்வளவு தானே? சீக்கிரம் கொடுறா. என்னடா வெறுங்கையோட நிக்கிற? ஏய், நீ ரொம்ப பொய் சொல்ற. உன் கைய காலை எடுத்தாத்தான் நீ ஒழுங்கா பிச்சை எடுப்ப போல் இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க. உன் மூக்கு காது எதையாவது உன்னை எடுத்தாத்தான் நீ ஒழுங்கா பிச்சை எடுப்ப. அன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்தினதுக்காக நான் உனக்கு கொடை பிடிச்சேன். அதுக்காக நீ சொல்றதையெல்லாம் கேட்டேன். ஆனா இன்னைக்கு நான் திருந்தி வாழ நினைக்கிற போது நீ குறுக்க நிக்கிற. நான் அதை விரும்பவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். குட் பை. நீ எப்படி வாழுவங்கிறத நானும் பார்க்கிறேன்.